26 வருஷம் அப்படின்றது எனக்கு எல்லாரும் சொல்கிறதுனால அது பெருசாக தெரியுது. பட் எனக்கு போனதெல்லாம் தெரியல. பட் தமிழ் சினிமாவுக்குள்ளே வர்றதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காளிதாஸ் 2 வருது அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஒருத்தர் என்னால் வர முடியல, நேரடியாக என்னால் அந்த வாழ்த்தை தெரிவிக்க முடியலன்னு சொல்லி ஒருத்தர் வந்து வாய்ஸ் நோட் மூலமாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. கேட்கலாமா? ஷோ யாருங்கிறது அவரே சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து வாய்ஸ் நோட்டில் தெரிஞ்சுக்கோங்க. சங்கீதா அவர்கள் வந்து என்னுடைய பூவே உனக்கு படத்துல ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. சங்கீதா நடிச்சது எல்லாமே ரொம்ப எமோஷனலான ஒரு கேரக்டர். பட் கொஞ்சம் பூவே உனக்கா வந்து ரொம்ப நாட்டியா ரொம்ப துருதுருன்னு படம் ஃபுல்லாக அவங்களை காமிச்சிருப்பேன். ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எனக்கே கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது, இந்த கேரக்டருக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்ட்டு. பட் ஏதோ துணிஞ்சு போட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டே என்னுடைய அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு மீறி பிரமாமா பண்ணிட்டாங்க அவங்க. அந்த கேரக்டருக்கு உண்மையிலேயே லைஃப் இருந்தது கிடைச்சது அப்படின்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் சங்கீதா தான். அவங்க பெர்ஃபார்மன்ஸா அதுக்கு காரணம். இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் காளிதாஸ் 2ன்ற படத்துல. அதுக்கு அந்த படத்தினுடைய ஒரு மாபெரும் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த படத்தினுடைய ஹீரோ பரத் என்னுடைய சென்னை காதல் நடிச்சிருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். நன்றி. இந்த ஒரு வாய்ஸ் நோட் எவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. இந்த ஒரு மூமெண்ட்டில் பிஹைண்ட் வுட்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் இது வரைக்கும் விக்ரமன் சார் கிட்ட, சார் உங்கள் படம் பண்ணனே உங்களுக்கு பிடிச்சிதா, எப்படி பண்ணேன், உங்களோட ஐடியா என்னை பற்றி அப்படின்லாம் நான் கேட்டதும் இல்லை, அவர் சொன்னதும் இல்லை. நாங்கள் நிறைய முறை மீட் பண்ணியிருக்கோம், ஃபேமிலியாக மீட் பண்ணியிருக்கோம், நிறையா அவங்க வீட்டு பார்ட்டிஸ்க்கு போயிருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான். ஓகே, தமிழில் வந்து பூவே உனக்காக முன்னாடியே வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் சங்கீதா அப்படின்னு சொல்லும் பொழுது பூவே உனக்காக சங்கீதா, விஜய் சார் கூட நடித்த ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னும் பொழுது அது சந்தோஷமாக இருக்கா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? அது நம்ம இட்ஸ் லைக் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நம்ம ஆசைப்பட்டு தான் பண்ணுவோம். அப்புறம் எல்லாருமே ஒரு படத்தை வந்து நல்லா வரணும்னு நினச்சி தான் எடுப்பாங்க. ஒரு சில படங்கள் நல்லா ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஸோ அது டிபெண்ட்ஸ் இல்லைங்களா. இதில் நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க, சங்கீதா மட்டும்தான் இருக்காங்கன்றதெல்லாம் இல்லை இல்லைங்களா. அதில் எனக்கே பிடிச்ச பல ஆக்டர்ஸ் அதில் இருக்காங்க, எவ்வளோ சீனியர் மோஸ்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோடலாம் ஒர்க் பண்ணதே எனக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். நான் ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். பர்சனலாகவும் எனக்கு இந்த படம் ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு ஐடென்டிட்டியாவே மாறிடுச்சு. எஸ், ஆமாம். பூவே உனக்காகன்றது சம்திங் இன் மை லைஃப். ஆனால் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணுன்றப்போ கேமரா முன்னாடி ஒர்க் பண்ணுறோம், ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி தனி விதத்தில் நமக்கு ஒரு இது நீங்கள் அழகாக பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண பெரிய ஆர்டிஸ்ட் யாருங்க? தெரியல, அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பிளஸ்டு தான். நான் ஒர்க் பண்ண நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் வந்து என்கிட்ட ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க. நல்லா நீ வந்து பண்ணுறேன்னு. சில கரெக்ஷன்ஸ் பண்ணணுன்னா சீனியர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு நல்ல ஞாபகம் இருந்து இது பெரிய விஷயம் போல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து பாரதிராஜ் அங்கிள். நான் கேப்டன் மகள்னு ஒரு படம் பண்ணேன் அவரோட டைரக்ஷனில். அப்போ வந்து இந்த ஃபியூ டேஸ் ஒர்க் பண்ணேன். ஊட்டியில் தான் எங்களுக்கு ஸ்கெடியூல் நடந்தது, எல்லாமே ஒர்க் பண்ணேன், எல்லாம் முடிச்சு லாஸ்ட் டே ஷூட்டிங், லாஸ்ட் ஷாட் முடிஞ்சுது. உனக்கு முடிஞ்சிருச்சுமா இந்த படத்தில் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் அங்கிள் கிட்ட, அங்கிள் தேங்க்யூ அங்கிள், எனக்கு முடிஞ்சிருச்சு கிளம்புறேன் அப்படின்போது என்கிட்ட கேட்டார், நீ ஒருத்தி தான் என்கிட்ட அடியே வாங்கலை, எப்படி நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ அடியே வாங்கலையா, வாட் அடிப்பாரா, என்னது நான் நல்லா பண்ணனா அப்படின்னு அப்பதான் நான் அனலைஸ் பண்ணேன். அப்படிலாம் ஒண்ணு இருக்கா ஓகே அப்படின்னு. ஸோ அது நான் எனக்கு எப்பவுமே அது ஞாபகம் இருக்கும். அது தெரியல, அது எனக்கு பெரிய விஷயமா அப்பவும் நினைச்சேன், இப்போ